அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ். ஃபைனலாக இந்தியாவில் மீ 11 சீரிஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மறுபடியும் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன், இந்த டேக்லைன் கீழே என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ OS. இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சாம்சங் தரப்புலேருந்து இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 509 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மைக்ரோசாஃப்ட் உடைய ஹியூமன் குரூப் இன்ஜினியரிங் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் வந்து வர்ச்சுவல் மீட்டிங். இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ஸ்டடி ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், இதுதான் சேஃப். எல்லாருமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இது வர்ச்சுவல் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைனா வர்ச்சுவல் மீட்டிங் தான். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் மீட்டிங் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹியூமன் பிரெயினில் வந்து இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிற ரிசர்ச் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 15 பேர்கிட்ட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 பேரையும் வந்து வெவ்வேறு விதமான மீட்டிங் வந்து இவங்க அட்டென்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கே இல்லாமல் கண்டினியூஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் மீட்டிங், 10 மினிட்ஸ் பிரேக் மீட்டிங், இல்லைனா வந்து 1 ஹவர் பிரேக் மீட்டிங். நிறைய பாசிபிலிட்டிஸோட ரிசர்ச் பண்ணதில் ஃபைனலாக வந்த அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கே இல்லாமல் வர்ச்சுவல் மீட்டிங்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ வந்து நடத்தும் போது வந்து ஹியூமன் பிரெயினுடைய ஃபோக்கஸ் லெவல் வந்து ரொம்பவே குறையிறதாகும். அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறதா தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மீட்டிங்கோ இல்லை ஒவ்வொரு கிளாஸுக்கு நடுவில் வந்து கண்டிப்பாக வந்து 10 to 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களால அடுத்த மீட்டிங்கோ கிளாஸையோ வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டில் ஃபைனலாக இவங்க சொல்லியிருக்குது. அதே சமயத்தில் இந்த 10 மினிட்ஸ் பிரேக்கில் ஒருவேளை ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதாவும் இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வர்ச்சுவல் மீட்டிங் இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10ல் மறுபடியும் புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, இந்த வாட்டி டாஸ்க் பாரில். ஸோ இதுக்கு முன்னாடி ஓல்ட் ஸ்டைல் டாஸ்க் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அது பாப்அப் ஆகி வரும். இப்போ வந்து விஜிட் ஸ்டைல். ஸோ விஜிட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தெரியும். ஒரு வேளை தெரியல அப்படின்னா வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும்போது வந்து உங்களுக்கு பிக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு 2 லைன் அங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுதான் விஜிட் ஸ்டைல். ஸோ இந்த விஜிட் ஸ்டைலில் இவங்க கொண்டு வர போகிற இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெதர் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வெதர் அப்படின்னு நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னா அங்கே ஸ்டாக் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கி இருக்குது அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஹெட்லைன்ஸ், நீங்கள் நியூஸில் இன்ட்ரெஸ்டட்னா உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ட்ரெண்டிங் நியூஸ், என்னென்ன ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு, வேர்ல்டில் என்ன ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டுடைய நெட்வொர்க்கோடு இவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜிட் கூட வந்து 4500 டேட்டா சோர்சஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஜிட் ஓப்பன் பண்ணோன்னா இத்தனை இடங்கள்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். எது உங்களுக்கு ப்ரிஃபரபிளோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரீசெண்டாக கூகுள் மீட்டுடைய சில அப்டேட்ஸ் 2 நாள் முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ ஜூமோ அவங்க தரப்புலேருந்து யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. இவங்க கொண்டு வர போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு அனடேஷன் ஃபீச்சர் அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் வேனிஷிங் பென் அனடேஷன் கொண்டு வராங்க. இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னாலும் ஹைலைட் பண்ணிக்கலாம், டிஸப்பியரிங் அனடேஷன்ஸ் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சரும் கொண்டு வராங்க. அடுத்ததாக வந்து ஜூம் வீடியோ வெபினார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக பண்ணுறாங்க. அதோட ஜூம் ரூம் அண்ட் ஜூம் சேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே இருந்ததை விட சில என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் ஜூம் யூஸராக இருந்தால் யூசர் இன்டர்ஃபேஸில் சில அப்டேட்ஸ் கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. டிக்டாக் இந்தியாவில் பேன் ஆனதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் ஃபேஸ்புக் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஆப் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. இதுவும் ஷார்ட் வீடியோ ஆப் தான், ரொம்பவே பாப்புலர், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீல்ஸில் வந்து இப்போ மானிட்டைசிங் ஃபீச்சர் கொண்டு வரதுக்கான டெஸ்டிங் வந்து ஃபேஸ்புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மானிட்டைசிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ரீல்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து அதில் ஆட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப்பில் இருக்கோ ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் ரெண்டுமே வரும் 30 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஆட்ஸ்க்கான டெஸ்டிங் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ரன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியாகவும் இனிமேல் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வரலாம் அப்படின்னு தெரியுது.
ஃபைனலாக இந்தியாவில் Mi 11 சீரிஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த Mi 11 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் Mi 11 Ultra, Mi 11X, Mi 11X Pro. இது கூடவே வந்து Mi QLED டிவியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 75 inches. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,19,999 இந்த விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லிவிங் ரூமை வந்து ஒரு தியேட்டர் ஃபீல்ட் வந்து கொண்டு வர அளவுக்கு இது பிக் டிவி. அதே சமயத்தில் 97% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. ஃப்ரேம் எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. HDR10+, HDR10, Dolby Atmos, 6 ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கூடவே கூகுள் அசிஸ்டன்ட், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதே Mi 11 Ultra ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் டுவல் டிஸ்பிளே, கேமரா மாடியூல்லையும் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 69,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Mi 11X அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870ல் 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 29,999க்கும் இன்னொரு வேரியன்ட் 8GB 128GB 31,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Mi 11X Pro இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 888ல் ட்ரிபிள் கேமராஸ் 108 மெகா பிக்சல். இதோட விலை ஸ்டார்டிங் ப்ரைஸ் 39,999. அதே ஹையர் வேரியன்ட் 41,999க்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆஃபர்ஸ் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஷ்பேக் ஆஃபர் வந்து உங்களுக்கு Mi 11X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,500 அப்படின்னு தான் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இவங்க வந்து 2 ஆஃபர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபர், இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபர். ஸோ ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்னிலேருந்தே நீங்கள் ப்ரீ புக் பண்ணலாம். ப்ரீ புக்கிங் ஆஃபரில் வந்து HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா 2,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர். அதே நீங்கள் HDFC EMI கிரெடிட் கார்டு EMI ஸ்கீம் சூஸ் பண்ணிங்கன்னா 3,500 ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேலே இருக்கிறது ப்ரீ புக்கிங். Mi 11 Ultra, Mi 11X Pro, Mi 11X இது மூணுத்துக்குமே உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபர் வந்து ஏப்ரல் 27 அன்னைக்கு நீங்கள் Mi 11X வாங்கினீங்கன்னா HDFC கிரெடிட் கார்டில் 1,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கும். அதே HDFC கிரெடிட் கார்டு EMI ஸ்கீம்னா 2,500 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங்க்கு சில ஆஃபர் இருக்குது, ஃபர்ஸ்ட் சேலுக்கு சில ஆஃபர் இருக்குது. எந்த ஆஃபர்னாலுமே வந்து எல்லாமே மீயுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான். இது அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு கிடையாது. வெறும் அஃபிஷியல் வெப்சைட், மீயுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் எங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A22 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாடல் நம்பரோட கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருந்தது. மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A22 6B. கீக் பெஞ்சில் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 562, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1765. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் பார்த்த உடனே இது மீடியாடெக் டைமென்சிட்டியுடைய ஒரு சிப்செட் தான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ லேட்டஸ்ட்டாக Realme 8 5G லான்ச் ஆச்சுல, அதே சிப்செட் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 5G சிப்செட். ஸோ சாம்சங்குடைய A சீரீஸில் A22 இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லைனை பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் நிறைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா போக்கோ பிராண்டு கீழும் போக்கோ M3 Pro இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்காக? 2021ல் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் வந்து நிறைய இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி ஷாமி கொண்டு வராங்க, ஒப்போ கொண்டு வராங்க, கூகுள் கூட கொண்டு வராங்க. இதையெல்லாம் தாண்டி சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி அவங்க தான் மாஸ்டர் கிளாஸாக இருக்காங்க. இப்போ அடுத்ததான் அவங்க கொண்டு வர போகிற ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து வித்தியாசமாக பண்ணணும் இல்லையா, அதனால 3 ஃபோல்டில் கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 ஃபோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு இன்வர்டாக ஃபோல்ட் ஆகும், இன்னொன்று அவுட்வர்டாக ஃபோல்ட் ஆகும். அப்போது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே சைஸில் இருக்கும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டேப் அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து S Penனும் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ மற்ற பிராண்ட்ஸை வந்து கம்பீட் பண்ணுற வகையில் சாம்சங் உடைய நெக்ஸ்ட் லெவல் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ட்ரை ஃபோல்ட் டைப்பில். கூகுள் பிக்சலுடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 765Gயில் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் வந்து ஒன்று கூகுள் பிக்சல் 5a 5G இந்த பேரில் கொண்டு வரலாம், இல்லைனா கூகுள் பிக்சல் 6ல் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ தற்சமயம் இதில் வந்து Android 12ஓட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களுடைய இன்ஹவுஸ் சிப்செட், அதாவது ஓன் சிப்செட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 765Gயில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயர், அதாவது இதோட சக்ஸஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கூகுள் பிக்சல்
பிக்சல், அதாவது கூகுளுடைய ஓன் சிப்செட் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டோட பிக்சல் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இது லாஸ்ட் டிவைஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெட்மி K40 உடைய என்ஹான்ஸ்ட் எடிஷன் April 27 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே போக்கோ F2 இல்லைனா போக்கோ F3 ப்ரோ எந்த பேரில் வேணாலும் லான்ச் ஆகலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னொரு கலர் வேரியன்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் காட்டியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் காட்டியிருக்காங்க. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அதே அவுட்லுக்கில் தான் இருக்குது. நேற்று பார்த்ததை விட இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் காட்டுது. ஸோ இதோட ரியர் சைடில் வந்து ஒரு லைட் மாதிரி, அதாவது நீங்கள் கேம் விளையாடும் போது வந்து கேமரா மோடியில் வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கூடவே வந்து ட்ரிகர் பட்டன்ஸும் இருக்குது. ஷோல்டர் கீஸோட இருந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி K40 என்ஹான்ஸ்ட் எடிஷன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 1200 ஒரு புது சிப்செட்டில் வந்து எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கொண்டு வராங்க. ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் 4G ஏற்கனவே பார்த்துட்டோம். 5Gலையும் ரியல்மி 8 வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக லிஸ்டிங் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 ப்ரோவாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எங்கே லிஸ்டிங் ஆனது இமேஜஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எப்போ மாதிரி டேர் டு லீப் தான் பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் கேமரா மாடியூல் சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் ட்ராகன் 750G இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக்கோட ரியல்மி 8 ப்ரோ 5G இந்த மானிக்கர் கீழே கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நார்சோ சீரிஸ் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மறுபடியும் சீப்பஸ்ட் 5G டேக்லைன் கீழே இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ எப்போல்லாம் 5G வருதோ சீப்பஸ்ட்னு எல்லா பிராண்டுமே சொல்கிறாங்க. பட் இந்த பிராண்ட் சொல்லும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த பிராண்ட் வந்து ஒப்போ தரப்புலேருந்து இந்தியாவில் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பொதுவாக ஒப்போ பிராண்ட் அப்படின்னு சொன்னாவே வந்து இவங்க சிப்செட் எல்லாம் சிம்பிளாக கொடுத்தா கூட ஆப்டிமைசேஷன் பெஸ்ட்டாக பண்ணி காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டி MediaTek Dimensity 700ஓட இவங்களும் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. இதுதான் இந்தியாவிலே சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து இவங்க ஒரு டேக்லைன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட அவுட்லுக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போ A53s 5G இந்த பேரில் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்க. இது 50,000 கீழே தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்போ 15,000 கீழே, MediaTek Dimensity 700 எத்தனை பேருக்கு சர்ப்ரைஸாக இருக்குது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் உடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை ஃபோல்டோட இவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே வந்து டைம் ஸ்னாப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் IQ 7 நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் ஸ்பீட். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.